அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 18 பிப்ரவரி 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் திரு பராக் ஒபாமா அவர்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான்களின் கொட்டத்தை ஒடுக்குவதற்கு மேலும் 17,000 அமெரிக்க ராணுவ வீரர்களை ஆப்கானிஸ்தான் அனுப்ப தயாராக இருப்பதாக வாஷிங்டனிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அல் கொய்தா தீவிரவாத இயக்க தலைவர் ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தானின் எல்லைப்புற மாகாணத்தில் உள்ள குரோம் ஏஜென்சிஸ் பகுதியில் பதுங்கி இருப்பதாக செயற்கைக்கோள் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்க புவியியல் ஆராய்ச்சி ஒன்று தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாட்னா நீதிமன்றம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு தீர்ப்பில் சிபிஐ எம்எல்ஏ அஜித் சர்கார் என்பவரை கொலை செய்த வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினரான பப்பு யாதவை ஜாமீனில் விடுதலை செய்துள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் பாட்னாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சியின் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை நிர்வாகியாக இருக்கும் திரு தமிழ்ச்செல்வன் என்பவர் கடலூரில் திடீரென்று தீக்குளித்ததாகவும் இலங்கை தமிழர்களுக்கு எதிராக மத்திய அரசும் மாநில அரசும் செயல்பாடுகளை கண்டித்து இந்த செயலில் இறங்கியதாக ஒரு அதிர்ச்சி தகவல் கடலூரிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனையின் முன்னாள் தலைவராக இருந்த திரு வேணுகோபால் எப்படி திராவிட மக்களுக்கு எதிராக பல சதிகளை செய்தவரை மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் எப்படி விரட்டி அடித்தாரோ அதேபோல் தேர்தல் கமிஷனின் ஆணையரான திரு கோபால்சாமி அனுப்பியிருந்த பரிந்துரையை மத்திய அரசு நிராகரித்ததாகவும் நவீன் சால்வாவை நீக்க கோரும் தலைமை தேர்தல் கமிஷன் பரிந்துரை நிராகரிக்கப்பட்டுவிட்டதாக இன்று பாராளுமன்றத்தில் விவாதம் நடந்தபோது வெளியுறவு மந்திரி பிரணாப் முகர்ஜி தெரிவித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. டெல்லி நொய்டாவில் பல குழந்தைகள் காணாமல் போய் அவற்றை திருடியவர்கள் குழந்தைகளை கொலை செய்ததை டெல்லி போலீசார் கண்டுபிடித்து அவர்களுக்கு தற்போது தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த நிலையில் தற்போது டெல்லியில் உள்ள குடிசை பகுதிகளில் 22 குழந்தைகள் கடந்த வாரத்திலிருந்து காணவில்லை என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் டெல்லியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு சட்டத்தில் செய்துள்ள பல மாற்றங்களை எதிர்த்து இந்திய முழுவதும் உள்ள வக்கீல்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதாகவும் அந்த சட்டங்களை உடனே திரும்ப பெற வேண்டும் என்று கூறி இந்தியா முழுவதும் வக்கீல்கள் போராட்டம் நடத்தி வருவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழத்தில் இனப்படுகொலையை உடனடியாக தடுத்து நிறுத்த கோரி இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் தமிழ்நாடு தழுவிய மனித சங்கிலி அறப்போராட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. மொத்தம் 2000 கிலோமீட்டர் நீளத்துக்கு நடைபெற்ற இந்த மனித சங்கிலியில் 30 லட்சத்துக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டதாகவும் இதுவே ஒரு உலக சாதனை என்று செய்தியாளர்கள் செய்தி தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக அரசியல்வாதிகளுக்கு அல்வா கொடுத்த சோனியாவின் கதை இன்று வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது. நேற்று சோனியாவை பாமக தலைவர் திரு ராமதாஸ், திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் திரு துரைமுருகன், கனிமொழி, தயாநிதி மாறன் ஆகியோர் சந்தித்து இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் இன்று நாடாளுமன்றத்தில் பேசிய சோனியாவின் ஏவு கணையான திரு முகர்ஜி இலங்கை பிரச்சினைக்கு விடுதலை புலிகள் தான் காரணம் என்றும் போர் நிறுத்தம் செய்ய இந்தியா வலியுறுத்தாது என்று லோக்சபாவில் வெளியுறவு அமைச்சர் பிரணாப் முகர்ஜி இன்று அறிவித்ததால் கோபமடைந்த தமிழக எம்பிக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடும் போராட்டம் நடத்தியதாக நாடாளுமன்றத்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆப்கானிஸ்தானிலிருந்து ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு வந்து இங்கு பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கும் ஆரிய பார்ப்பனிய குடிதாங்கி பத்திரிகை தியாகி சீமானை பற்றி பரபரப்பான செய்தி வெளியிட்டதால் தமிழமே சீமானை பற்றி பேசிக் கொண்டிருப்பதாகவும் நேற்று நெல்லையில் பேசிய போது இலங்கைக்கு 2000 கோடி இந்தியா வழங்கியுள்ளது என்றும் அதன் மூலம் பாகிஸ்தானிடம் இலங்கை போர் தளவாடங்கள் வாங்கியுள்ளதாகவும் நான் யாருக்கும் பயப்படவில்லை என்றும் எங்கேயும் தப்பி ஓடவில்லை என்று கூறியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபை
வெளியிட்டுள்ள ஒரு புள்ளி விவரத்தில் உலகத்தில் அடுத்த 10 ஆண்டுகளில் உணவுப் பொருட்களின் விலை 30 - 35% உயர வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. சென்னையில் உள்ள பிரபல ஜவுளி கடையான RMKV மற்றும் போதிஷ் நிறுவனங்களில் அதிரடியாக இன்று காலை 9 மணி முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாகவும், சென்னை, திருநெல்வேலி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள போதிஷ் கடைகளில் அலுவலகங்கள் மற்றும் உறவினர்களின் வீடுகள், உரிமையாளர்கள் வீடுகளிலும் ஒரே நேரத்தில் 500 பேர் சோதனை நடத்தி கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் இதுவரை கண்டிராத விலையில் தங்கம் உச்சத்தை அடைந்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 10 கிராம் தங்கத்தின் விலை 15,750 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும், வருங்காலங்களில் இது மேலும் உயர வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும், இதற்கு காரணம் உலக அளவில் தங்கத்தை வாங்குபவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருப்பதுதான் காரணம் என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 18 பிப்ரவரி 2009 பிற்பகல் 3 மணி வரை எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியாது, சுத்தமாக இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.